தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. நீதிபதி இடமாற்றத்தில் தொடர்பில்லை, வடக்கு ஆளுநர் செயலகம் முற்றாக மறுப்பு. கொழும்பில் வாடகை கார் சாரதி அச்சுறுத்தல், புலனாய்வு குழு விசாரணையில் சிக்கிய நபர். பசில் ராஜபக்சவிற்கு ஏற்பட்ட நிலை, மருத்துவர்கள் வழங்கிய அறிவுரை. வெசாக் தானசாலை கோர விபத்து, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் பலியான துயரம். தகாத முறைக்குட்படுத்தப்பட்ட 14 வயது சிறுமி, 2 மௌலவிகள் கைது. வவுனியாவில் 10 கோடிக்கும் மேற்பட்ட பணத்துடன் வர்த்தகர் குடும்பத்துடன் தலைமறைவு. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாண மேல் நீதிமன்றின் நீதிபதியின் இடமாற்றத்திற்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது என வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் அறிவித்துள்ளது. குறித்த நீதிபதியின் இடமாற்றத்திற்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் தொடர்பிருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பிலேயே வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தால் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டது. இது தொடர்பில் சமூகத்தில் எழக்கூடிய தேவையற்ற ஊகங்களை தவிர்க்கும் பொருட்டும் உண்மை நிலைமையை பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையிலுமே ஆளுநர் செயலகத்தால் இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகின்றதாக ஆளுநர் செயலகத்தால் தெரிவிக்கப்படுகிறது. அம்பாறையில் சிறுமியொருவரை தகாத முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் மௌலவியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். எரகம பகுதியை சேர்ந்த மௌலவியொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 14 வயது சிறுமியொருவரே இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த சந்தேக நபரான மௌலவி தப்பி சென்றிருந்த நிலையில் பின்னர் சட்டத்தரணி ஒருவரினூடாக அம்பாறை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். இதையடுத்து அவர் ஜூன் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அத்தோடு பிரதான சந்தேக நபருக்கு உதவியதாக தெரிவிக்கப்படும் மற்றொரு 21 வயதுடைய மௌலவியும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை எரகம காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மீகொடவில் உள்ள தானசாலைக்கு அருகே நடந்த கோரமான சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 நெருங்கிய உறவினர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தில் உயிரிழந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேரும் பிலியந்தலாவில் உள்ள பள்ளியாரோடு பகுதியை சேர்ந்தவர்கள். அதன்படி 56 வயதான பி இந்திராணி, அவரது மகள் நவிஷா நிலக்ஷி, ராணுவத்தில் பணியாற்றிய அவரது மருமகன் லசிகா பிரியங்கரன் நாணேகார மற்றும் பிலியந்தலாவில் உள்ள சமரகோன் கல்லூரியில் 10ஆம் வகுப்பு மாணவியான இந்திராணியின் தம்பியின் மகள் மாலிசா சத்சரணி ஆகியோர் ஆவார். இறந்த மகளும் மருமகனும் அவிசவெல்ல பகுதியில் வசித்து வந்தனர். அவர்கள் சனிக்கிழமை அன்று பிலியந்தலாவில் உள்ள தங்கள் பெற்றோர் வீட்டிற்கு சென்றிருந்தனர். பின்னர் இந்திராணியும் அவரது கணவரும் வெசாக் பண்டிகையை கொண்டாடிய பிறகு அவிசவெல்லவில் உள்ள தங்கள் வீட்டிற்கு திரும்புவதற்காக ஒரு முச்சக்கர வண்டியில் பயணத்தை தொடங்கினர். பயணத்தின் போது அந்த முச்சக்கர வண்டி மீகொடவில் நின்றது. அதில் பயணித்த குழுவினர் சாலையோரத்தில் இருந்த ரொட்டித்தான சாலைக்கு சென்றபோது இந்த துயர சம்பவம் இடம்பெற்றது. விபத்து நடந்த நேரத்தில் இந்திராணியின் கணவரும் மகளின் மூத்த குழந்தையும் வாகனத்தில் இருந்ததால் காயமின்றி தப்பினர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பசில் ராஜபக்ச தற்போது உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விமான பயணத்தை தவிர்க்குமாறு மருத்துவர்கள் அவருக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். பசில் ராஜபக்ச தற்போது பல மணி நேரங்களுக்கு விமான பயணத்திற்கு தகுதியற்றவர் என்பதை மருத்துவ அறிக்கைகள் தெளிவுபடுத்தியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்த்தன குறிப்பிட்டார். பசில் ராஜபக்சவின் உடல்நிலை காரணமாக அவரது பயணத்திற்கான பொறுப்பை ஏற்க விமான நிறுவனங்கள் கூட தயாராக இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். வழக்கமாக ஒருவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறும் போது பிடியாணை பிறப்பிப்பது ஒரு சாதாரண நடைமுறையாகும். மேலும் பசில் ராஜபக்ச குணமடைந்தவுடன் திரும்புவதற்கு தயாராக இருக்கிறார் என்றும் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்த்தன தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்த்தன மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கொழும்பு வெலிக்கடை பகுதியில் வாடகை கார் சாரதி ஒருவரிடம்
பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான காணொலி சமூக ஊடகங்களில் பரவலாக பரவியதை அடுத்து காவல்துறையினர் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் கொழும்பின் வெலிக்கடை பகுதியில் கடந்த மே 29ஆம் தேதியன்று நடைபெற்றுள்ளது. இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் சம்பவத்துடன் தொடர்புடையவர் என நம்பப்படும் சந்தேக நபரை காவல்துறையினர் அடையாளம் கண்டு கைது செய்துள்ளனர். இதேவேளை கொள்ளையில் ஈடுபட்ட மற்ற நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை நடத்த 2 புலனாய்வு குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வவுனியாவில் 10 கோடிக்கும் மேற்பட்ட பணத்துடன் வர்த்தகர் ஒருவர் குடும்பத்துடன் தலைமறைவாகியுள்ளதாக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வவுனியா குட்செட் வீதி அம்மா பகவான் ஒழுங்கையில் வசித்து வந்த கௌரி ஜுவல்லர்ஸ் எனும் பெயரில் நகைக்கடை நடத்தி வந்த வர்த்தகரே 10 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட பணத்தை பல வர்த்தகர்களிடம் கடனாக பெற்றுக்கொண்டு குடும்பத்துடன் நாட்டை விட்டு தப்பி சென்றுள்ளார். இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட நகைக்கடை உரிமையாளர் ஒருவர் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளார். இளைய தம்பி சுகுமார் என்ற நபரே தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் சிங்கப்பூர் தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபர் கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக வவுனியாவில் பல நகை கடைகளுக்கு நகைகளை விநியோகம் செய்து வந்ததுடன் நகை கடைகளுடன் கொடுக்கல் வாங்கல் செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு வந்திருந்தார். இவர் தொடர்பில் தகவல் தெரிந்தோர் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு காவல்துறைக்கோ அல்லது 07741018002 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கோ தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறைக்கும் இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கும் இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த வழித்தடத்தில் சேவையில் ஈடுபடும் சுபம் நிறுவனத்தின் சிவகங்கை கப்பலானது எதிர்வரும் 3/6/2026 தொடக்கம் மீண்டும் சேவையில் ஈடுபடும் என அந்த கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் KM ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். கடலில் ஏற்பட்ட அசாதாரண கால நிலைமை காரணமாக கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் குறித்த கப்பலானது பழுதடைந்த நிலையில் போக்குவரத்து சேவையானது இடைநிறுத்தப்பட்டதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் குறித்த கப்பல் போக்குவரத்தானது எதிர்வரும் புதன்கிழமை ஆரம்பமாகின்ற நிலையில் கப்பல் சேவை வழமை போல் செவ்வாய் தவிர்ந்த ஏனைய 6 நாட்களும் இடம்பெறும் என தெரிவிக்கப்படுகிறது. எனவே www.sailsubam.com என்ற இணையதளத்திற்கு பிரவேசிப்பதன் ஊடாகவோ அல்லது 0212224647 மற்றும் 0117642117 என்ற இலக்கங்களுக்கு அழைப்பு மேற்கொள்வதன் மூலமாகவோ பயணச்சீட்டுகளை பதிவு செய்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடு ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கின் விசாரணை திகதியை நிர்ணயிப்பது குறித்து நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. அதன்படி குறித்த வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி அளிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டதாக கூறி சட்டம் அதிபரால் ஞானசார தேரருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்று பரிசீலிக்கப்பட்ட போது பிரதிவாதியான ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். இதனைத் தொடர்ந்து பூர்வாங்க வழக்கு விசாரணை மாநாட்டை நிறைவு செய்த மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திகசி ராகல வழக்கின் விசாரணை திகதியை நிர்ணயிப்பதற்காக அதனை ஜூன் மாதம் 26ஆம் தேதி அழைக்குமாறு உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது.